வணக்கம். ஆர்டிசம் ஓடிடி சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம போன நிகழ்ச்சியில வாவ் கார்த்திகோடைய அம்மா ராஜி அவங்களோட நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் வாவ் கார்த்திகை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எபிசோட் ரொம்ப ஸ்பெஷலான எபிசோடுங்க. ஏன்னா வாவ் கார்த்திக் கிட்ட அந்த மியூசிக்கல் டேலண்ட் வந்து அவங்க எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, அவங்களுக்கு மியூசிக்கல் நாலேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகு அவங்க எப்படி அவனை வந்து ஒரு பெரிய பாடகரா ஆக்குறதுக்காக பாடல்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லும் போது சொன்னாங்க அவங்க நான் வெர்பலா தான் இருக்காங்க. சோ ஒரு நான் வெர்பல் ஆர்டிஸ்டிக் குழந்தைய எப்படி வந்து ஒரு பாட்டு பாடுற ஒரு பாடகரா மாத்துனாங்கிறத பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம வாவ் கார்த்திக் கிட்ட எந்த ஏஜ்ல அவங்களுக்கு ஒரு மியூசிக்கல் டேலண்ட் இருக்குங்கிறத நீங்க கண்டறிஞ்சீங்க? வந்து ஒரு 2.5 years இருக்கிறதே வந்து பாடுவான். பாடுவான்னா கேக்குறதா நான் பேசுறது? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாங்கம்மா. இப்ப கேக்குறதா? இப்ப கேக்குறது. நான் மைக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா sometimes my voice is not loud enough to pick up on. So கார்த்திக் வந்து ஒரு 2.5 வயசு இருக்கிறதே வந்து டியூன்ஸ் பிக்கப் பண்ணிப்பான். தினமும் எங்க அம்மா வந்து ரேடியோ கேட்பாங்க. நைட்ல வந்து தூங்க மாட்டான். கார்த்திக் ஒரு வெரி ஹைப்பர். தூங்குற டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் முதலே சொல்லியிருக்கேன், அவன் சின்ன குழந்தை, ஒரு 3 மாச குழந்தையா இருக்கிறதுல இருந்தே பாட்டு தான் வந்து அவனுக்கு ரொம்ப காம் டவுன் பண்ணும். என்ன விளையாடு என்ன விளையாடு, அதுக்கப்புறம் ரோசா, அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் சாங்ஸ். அது அப்படியே ஸ்மைல் பண்ணி அப்படியே தூங்கிடுவான் அது கேட்கறது. ஸோ நைட் வந்து எவ்ரி டே வந்து எங்க அம்மா படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரேடியோல பாட்டு கேட்பாங்க. அப்படியே இருக்கிறதே வந்து பி சுசீலா பாடினது நினைக்க தெரிந்த மனமே வந்து டியூன் ஃபர்ஸ்ட் அவன் பாடிட்டான். சோ அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். சரி ஏதோ இருக்கு. திருப்பி அது சொல்றீங்களா? உங்களுடைய வீடியோ இதுவாயிடுச்சு, லேக் ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. திரும்பவும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க. கார்த்திக் வந்து 2.5 வயசுலதான் பாட ஆரம்பிச்சிட்டான். பாட மீன்ஸ் பேச்சுன்றது ஃபர்ஸ்ட், அது பாடுறதுக்கு முன்னாடி பேச்சு சொல்றேன். அவன் வந்து டிவில வந்து நியூஸ் ரீடர் நிர்மலா பெரியசாமி வந்து வணக்கம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா யூனிக்கா சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் மிமிக்ரி. ஸோ அந்த வணக்கம் வந்து அவங்க சொல்ற ஸ்டைல்லே பார்த்தா ஒரு வார்த்தைன்னு ஒண்ணு வந்தது அவன் வாயிலன்றது எங்களுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷமா இருந்தது. அண்ட் பாட்டு தான் அவனுக்கு வந்து ஒரு ரெயின்ஃபோர்ஸர், பாசிஃபயர். ஸோ அதனால எப்ப பாட்டு கேட்டாலும் காம் டவுன் ஆயிடுவான். எங்க அம்மா தூங்காததுனால ரொம்ப ஹைப்பரா இருப்பான், தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹி மஸ்ட் பி மென்டலி ட்ரெயின்ட் டு மேக் ஹிம் ஸ்லீப். ஸோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் அவனுக்கு நாட் அட் ஆல் எனஃப். அப்ப நைட் வந்து பாட்டு கேட்டுருக்கே, பழைய பாட்டுலாம் கேட்பாங்க. அப்படி வந்து இருக்கிறதே ஒரு நாளைக்கு பி சுசீலாவோட நினைக்க தெரிந்த மனமே கேட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவன் அப்படியே அதை பாடிருக்கான். நாட் த ஃபுல் சாங், ஃபியூ லைன்ஸ், டியூன் மட்டும்தான், வேர்ட்ஸ் கிளியர் வரலன்னா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அவங்க கிட்ட, நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு. சோ அந்த டாக்டர் கிட்ட வந்து மசாஜ்க்கு போவோம் எவ்ரிடே. அங்க கிளினிக்ல பாடுறதே வந்து எல்லாரும் ஓகே, கார்த்தி இந்த பாட்டு தெரியுமா, கார்த்தி அந்த பாட்டு தெரியுமா. எங்களுக்கே ஆச்சரியம், நிறைய பாட்டு அவனால பாட முடியுது, கேட்டதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் வேர்ட்ஸ் எதுவுமே கிளாரிட்டி கிடையாது, ஒன்லி டியூன் வாஸ் பெர்ஃபெக்ட். சரி, இது எப்படி நம்ம கொண்டு போலாங்கிறது தான் நெக்ஸ்ட் சேலஞ்ச். எப்படி கத்து கொடுக்கறது. ஸோ நான் ஒவ்வொரு மியூசிக் டீச்சரா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் கூட்டின்னு போவோம் கார்த்திகா. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கார்த்திக் வந்த உடனே மீதி பசங்க மாதிரி உட்கார்ந்துட்டு சாப்பாடுறியா உடனே பாடிடு, உட்கார ஒரு இடத்துல மாட்டான், இங்கேயும் அங்கேயும் ஓடுவான், ஹைப்பரா. அவங்க சொல்றதே ரிப்பீட் பண்ண மாட்டான். வீட்டுக்கு வந்து அந்த சாப்பாடலாம், பட் அந்த டைம்ல பாட மாட்டான். சோ நிறைய பேர் வந்து அவனை ஹேண்டில் பண்ண தெரியாது. they didn't want to be rude. some of them will ஒரு மாதிரி பொலைட்டா, அப்புறமா நான் எனக்கு டைம் இல்ல அவனுக்கு நாங்க 1-on-1 ட்ரை பண்றதுக்கு அவங்க எல்லாருமே குரூப். இது இன்னொரு மேட்டர் எங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருந்தது. எல்லாருமே அங்க துபாயில லேடி டீச்சர்ஸ். சோ அவனுக்கு வந்து அவனோட ஸ்கேலுக்கு மேட்ச் ஆகல. he was not comfortable learning. பட் வேற வழி இல்லை எங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கார்த்திக் மாதிரி ஒரு ஆட்டிசம் உள்ள ஒரு பையன் சுகேஷ்னு அங்க இருந்தான். நிறைய பேர் அவன் சூப்பர் சிங்கர்ல எல்லாம் பாடிருக்கான். அவனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் வந்து வித் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி நாங்க கொண்டு போய் அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அவங்க கிட்டதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபியூ டேஸ் போச்சது. அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், அவங்க அந்த ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ரீலோகேட் பண்ணிட்டாங்க அடுத்தது வேற டீச்சருக்கு. ஸோ இன்னொரு டீச்சர் கிடைச்சாங்க. அவங்க 1-on-1 சொல்லி தர மாட்டேன், குரூப்ல தான் சொல்லி கொடுப்பேன்.
ஸோ இப்போ கார்த்திக் வந்து டிஸ்ட்ராக்ஷன், அங்க இருக்கிறதே பின்னல், ஒரு பொண்ணு பின்னல் வந்து ஃப்ரண்ட்ல போட்டிருந்தா அதை எடுத்து பின்னாடி விடுவான். ஸோ இப்படிதான் அவன் பிக்சர்ஸ்ல பார்த்து இப்படிதான் வந்து இருக்கும், பின்னல்லாம் பின்னாடி தான் இருக்கும், அதை வந்து ஃப்ரண்ட்ல விட்டா தப்பு. ஒரு பேப்பர் கீழே இருந்தா அதை எடுத்து வைக்கணும், டம்ளர் கீழே கவுந்து விழுந்ததுன்னா அதை ஸ்ட்ரைட் ஆன் பண்ணிட்டு போவான். ஸோ அது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற இதுல வந்து ஸோ அந்த சின்ன பசங்க தான் எல்லாருமே. பட் அவங்களுக்கு வந்து they didn't, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஏன்னா பீப்புள் ஆர் நாட் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட். அது அந்த அவேர்னஸ் இல்ல, அது அவன் எதனால அப்படி பண்றாங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பொறுமையும் அவங்களுக்கு இல்ல. ஸோ அப்படியே அந்த கிளாஸ் போயிடுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து எங்களுக்கு வேற எந்த டீச்சரும் கிடைக்கல. அவனே கேட்பான் பாட்டு, டிவில உட்காந்து பாட்டு கேட்பான், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் கேட்பான். நிறைய பாட்டு ரேடியோல வர ஜிங்கிள்ஸ் எல்லாம் அப்படியே மிமிக் பண்ணுவான், பாடுவான். சோ என்ன பண்றது, அப்படி கேட்டுட்டு இருந்தான். அப்படி பார்த்தா திடீர்னு அவனுக்கு வந்து ஹிந்தில ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஹிந்தில வந்து ஒரு பாகிஸ்தானி சிங்கர் இருக்காரு, ஆத்திஃப் அஸ்லம். அந்த பாட்டு, அவரோட பாட்டு கேட்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பை தட் டைம் எங்களுக்கு வந்து நாங்க அவனை வந்து கம்ப்யூட்டருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். சோ எப்படி ஒரு வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தா அவனுக்கு என்ன ஒரே இதுனாக்க, அவன் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எல்லாமே ஹவு இட் ஹெல்ப்ட் ஹிம் லேர்ன் மியூசிக். அவனுக்கு வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறதே, அவனுக்கு ஸ்பெல்லிங் கொடுக்கவே இல்லை, ஆல்பபெட் மட்டும்தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தோம். we didn't have to teach him spelling. அந்த ஆல்பபெட் phonetics வச்சு அவனே ஸ்பெல் படிப்பான், படிக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அது படிக்க ஆரம்பிச்ச அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனுக்கு எப்படி டு கோ இன் சர்ச் ஃபார் திங்ஸ் எல்லாம் வந்து சில விஷயங்கள்ல அவனுக்கு லெஃப்ட் ஹேண்டட் அவன். ஸோ எப்படி மவுஸ் சொல்லி தருதுன்னு அவனே கத்துட்டான். ஸோ ஹி டைப்ஸ் வித் ஒன் ஃபிங்கர் இன் த லெஃப்ட் ஹேண்ட் வித்வுட் மிஸ்டேக். அவனே வந்து ஒரு கூகுள்ல ஒரு சைட் போச்சுன்னா அவன் எப்படி கத்துனான்றது தெரியல. நிறைய மியூசிக் சைட்ஸ் ஹி நோஸ், எங்களுக்கு தெரியாது அவன் எங்கேருந்து போய் பாட்டு டவுன்லோட் பண்ணி எப்படி எடுக்கிறான். ஒரு புது சினிமா வந்ததுன்னா அந்த சினிமால இருக்கிற பாட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுப்பான். சரி, அப்புறம் என்ன பண்ணும், இப்போ படிக்க தெரிஞ்சதுனால அவனுக்கு கேட்டு கேட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் வராது. இப்போ படிக்க தெரிஞ்சதுனால லிரிக்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம். பட் அவனோட மேஜர் ப்ராப்ளம் தட் வி ஹேட் வாஸ், எப்படி வந்து அவனுக்கு லாங்குவேஜ் ப்ராசஸிங் இல்ல, காம்ப்ரிஹென்ஷன் இல்ல. சோ ஒரு வார்த்தைய கரெக்டா சொல்லலைன்னா அவனுக்கு அது அவன் தப்பா சொல்றோங்கிறதே அவனுக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எஸ்பிபி சார்ட்ட பாடி காமிச்சது வந்து சங்கீத ஜாதிமல்லி. அதுல வந்து பார்வை வந்தும் பாவை இல்லைன்னு வரும். சோ அந்த பார்வைக்கும் பாவைக்கும் அவனுக்கு அது வித்தியாசம் தெரியாது, அந்த ர வராது. இப்பவும் அவனுக்கு வந்து ட ட அப்புறம் சில இதெல்லாம் வந்து ரொம்ப ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். நாங்க வந்து த்ரூ த டே அவனுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ மேஜர் சேலஞ்ச் வாஸ் தட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பாட ஆரம்பிச்ச உடனே எங்க சப்போர்ட் குரூப்ல வந்து அங்க கான்சுலேட்ல ஒரு சப்போர்ட் குரூப் இருந்தது. சோ அதோட ஆனிவர்சரிக்கு வந்து அவனுக்கு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. தட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹி வாஸ் 13 at that time. ஸோ அப்போதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது, எப்படி அவன் வந்து ரொம்ப கேஷுவலா ஸ்டேஜ்ல போயிட்டு ஹி ஜஸ்ட் சாங், ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி பாடிட்டு வந்தா எவ்ரிபடி வாஸ் இம்ப்ரெஸ்ட் பாடின விதத்துல. அன்னைக்கு வந்து ஒரு சோனு நிகம் பாட்டு, ஒரு ஆத்திஃப் அஸ்லம் பாட்டு, ஒரு ராஜ் ஃபத்தே அலி கான், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஹேட். எல்லாமே அஃப்கோர்ஸ் அது வந்து அங்க மோர் ஹிந்தி பீப்புள். ஸோ இந்தியன் க்ரௌட்ல வந்து நிறைய ஹிந்தி ஸ்பீக்கிங் தான் இருந்தாங்க. ஸோ ஹிந்தி தான் அன்னைக்கு பாடினான். இந்த பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம், வேற ஏதாவது கிடைக்கும். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் பை தட் டைம் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் அவனுக்கு கம்மி ஆச்சு. ஸோ அங்க வந்து ஆஜிவாசன்னு ஒரு மியூசிக் ஸ்கூல் ஒன்று புதுசா திறந்தாங்க. சுரேஷ் வாட்கர்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே, மராட்டி சிங்கர், அவரோட பிரான்ச்சைஸ் ஸ்கூல். ஸோ அங்க போனா அவனுக்கு ஒரு ஆடிஷன் எடுத்து அவங்களுக்கு 1-on-1. அஃப்கோர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு குரூப்ல சேர்றதுக்கும் 1-on-1க்கும் there is a huge difference in the fees. பட் எங்களுக்கு வந்து அவனோட பாடுற ஆசையை எப்படியாவது, அது வந்து அவனுக்கு சந்தோஷம், அந்த பாட்டு பாடுறதுங்கிறது சந்தோஷம், அதை கொடுக்கணுன்றதுக்கோசரம் 1-on-1 நாங்க போய் உட்காந்துப்போம். தட் ஸ்கூல் ஹெல்ப்ட். அவன் நல்லாவே கத்துட்டு இருந்தா. பட் என்ன ப்ராப்ளம்னாக்க, எல்லாம் 1 இயருக்கு அப்புறம் அந்த டீச்சர்ஸ் மாறிடுவாங்க. தே கோ பேக் இந்தியா, புதுசா ஃப்ரெஷ் டீச்சர்ஸ் வருவாங்க. அப்போ அவனுக்கு அந்த ரேப்போ பில்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. சோ அதுல இன்னொரு டீச்சர் வருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த ஸ்கூல்ல ப்ராப்ளம் வந்து ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பிரான்ச்சைஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல டீச்சர் வந்து மெஹபூப் அலின்னு ஒரு ஹிந்துஸ்தானி டீச்சர் வந்து, அவரும் இந்த மாதிரி தான் அவனை பாட சொல்லி, ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருந்தார். ஸ்கூல்ல வந்து இப்போ பை தட் டைம் ஒரு சென்ஸ் செக்ஷன் வந்துட்டு, எல்லாமே ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ்க்குன்னு எல்லாருமே மினிஸ்ட்ரி ரூல் படி எல்லா ஸ்கூல்லயும் ஒரு சென்ஸ் செக்ஷன் இருந்தது. ஸோ அவர் நிறைய இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். கார்த்திக் பாடுறத பார்த்து ஓகே, அவர் என்ன சொல்வார், மீதி பசங்களுக்கு நான் 4 கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது, கார்த்திக் ஒரே கிளாஸ் போடுவான் அவனுக்கு. பிகாஸ் அவனோட ஃபோக்கஸ் அப்படி இருந்தது. அவனுக்கு வந்து ஒன்லி வேர்ட்ஸ் he had to concentrate. ஸோ அதுலதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சு.
அடுத்த சேலஞ்ச் இந்த மியூசிக்ல நாங்க என்ன ஃபேஸ் பண்ணோம்னாக்க ஸ்டேஜ்ல நின்று பாடுறது. இப்போ ஸ்டேஜ்ல நின்று பாடுறதே வந்து அந்த லைட்ஸ் இஸ் காட் லாட்ஸ் ஆஃப் சென்சரி இஷ்யூஸ், ஸ்மெல், கலர், டெக்ஸ்டர் எல்லாமே இருக்கு. இந்த லைட்ஸ் வந்து ஹார்ஷா இருந்தா யூ வில் க்ளோஸ் இஸ் ஐஸ். இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்றதே மைக் இப்படி எப்படி மூவ் ஆயிடும், அப்போ வாய்ஸ் ஃபுல்லா வராது. அதை எப்படி டேக்கிள் பண்றது, அதுக்கும் எங்களுக்கு எஸ்பிபி சார் தான் ஒரு இது பண்ணி கொடுத்தாரு. சில சமயம் மானிட்டர் கேட்காது, மானிட்டர் கேட்கறதுக்கு கேட்கலன்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. ஸோ அதுக்கு வந்து அவர் தான் சொன்னார், நீங்க இனியர் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த காலர் மைக் வாங்கி கொடுத்தார். ஸோ அதை வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கோயிங் த்ரூ. பட் மெயினா வந்து எங்களுக்கு இப்பவும் நாங்க ஃபேஸ் பண்றது வந்து அவனோட லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஸ்கில் இல்லாததுனால டிக்ஷன் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். நான் சொல்லி கொடுக்குறேன், இப்ப வந்து வருது அவனுக்கு கொஞ்சம். அப்புறம் தமிழ் பாட்டு அவர் எஸ்பிபி சார் சொன்னார், நீங்க வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் அவனை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ தமிழ் நிறைய கொஞ்சமா அவரோட பாட்டு நிறைய பாட ஆரம்பிச்சான். அப்புறம் ஹரிச்சரன் ரொம்ப பிடிக்கும், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் நிறைய பாடுவான். அந்த மாதிரி பாட ஆரம்பிச்சு தெலுங்கு, அப்புறம் மலையாளம்ல வந்து ஏசுதாஸ் பாட்டு, அந்த ஹரிமுரளி ரவம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் வந்து அது கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவர் எதிரிலேயே ஒரு நாள் பாடி காமிச்சான் அந்த பாட்டு. ஸோ அவர் சொன்னார், இந்த ஃபோக்கஸ் வந்து எங்களுக்கு வராது, அவனுக்கு இருக்கிற ஃபோக்கஸும் அவனுக்கு இருக்கிற அந்த டெடிகேஷனும் நம்ம நார்மல் பீப்புளுக்கு வில் நாட் கெட் அப்படின்னு. ஸோ அங்க ஒரு காம்படிஷன்ல நாங்க போட்டோம். தட் எங்களுக்கு என்ன ஆசை, ஓகே கார்த்திக் வந்து ஓகே இந்த பாட்டு மூலமா அவனுக்கு ஒரு லைவ்லிஹுட் ஏற்படுத்தி கொடுக்குமா, ஒரு வாழ்வாதாரம் பண்ண முடியுமா, அது மூலம் அவனுக்கு ஒரு வருமானம் வருமா. ஏன்னா எங்களால வந்து வேர்பல் கம்யூனிகேஷன்ல பெரிய பிரேக் த்ரூ பண்ண முடியல. எவ்வளவு பைசா நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஸ்பெண்ட் ஆன் ஹிஸ் தெரபிஸ், பட் இதுல வந்து எங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ வரல. ஸோ அதனால பாட்டை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுல நாங்க ட்ரை பண்ணப்போ அந்த காம்படிஷன்ல போட்டோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காம்படிஷன்ல என்னன்னாக்கா இட் கேவ் அஸ் அ லெசன் ஃபார் அஸ். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து இவனுக்கு வந்து ஒரு people were not treating him அந்த ஒரு ஹியூமன் இண்டிவிஜுவலா அவனை ட்ரீட் பண்ணல. ஸோ ஒரு மீதி பசங்களோட அந்த இருக்கிற அது அவங்களுக்கு கிடைச்ச இம்பார்ட்டன்ஸ்னு சொல்ல மாட்டேன். தே திங்க் ஓகே கார்த்திக் டசன்ட் டிசர்வ் இந்த இது போறோம், அவனுக்கு எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ண வைக்கலாம், அவனுக்கு அந்த வெயிட் டைம், அவங்களுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டி வரும், அந்த ஆங்ஸைட்டியை வந்து குவெஸ்டின் பண்ண தெரியாது, அந்த ஆங்ஸைட்டினால கேட்க தெரியாததுனால டிலே ஏன் வருது அப்படிங்கிறதுனால அந்த பெர்ஃபார்மன்ஸையே அஃபெக்ட் பண்ணுங்கிறதுலாம் அவங்களுக்கு அது எங்களால புரிய வைக்க முடியல அவங்களுக்கு. ஸோ அந்த இதுல வந்து செமிஃபைனல் ரவுண்ட்ல அவங்க வந்து ஃபைனலைஸ் இது எலிமினேட் ஆயிட்டாங்க. அப்போ மாணிக்க விநாயகம் ஒரு ஜட்ஜ். அப்போ வந்து அவர் எங்ககிட்ட சொன்னார், மேடம் இந்த காம்படிஷன்ல எல்லாம் அவனை போடாதீங்க, அவன் ரொம்ப நல்லா பாடுறான், அவர் அவனை ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுங்க. சரி, அப்புறம் அங்க நிறைய தமிழ் சங்கம்லாம் இருந்தது, ஓலா மலையாளி சங்கம் இருந்தது, எல்லாருக்கிட்டையும் நாங்க கேட்போம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வந்ததுன்னா தெரிஞ்சவங்க மூலமா அப்படி கேட்டு ஒரு பாட்டு கிடைக்கும். ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பாட்டு கிடைச்சா அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. அப்புறம் இங்கேருந்து வரவங்க நிறைய பேர் அங்க வந்து கலை விழான்னு ஒண்ணு நடத்துவாங்க, ஒரு அவார்ட் செரிமனி மாதிரி. பட் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இங்கேருந்து வருவாங்க. அப்பெல்லாம் வந்து லோக்கல் டேலண்ட்னு ஒரு பாட்டு. ஸ்டில் எங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்போ ஒரு தடவை வந்து நிறைய பாக்யராஜ் சார், சரத்குமார் சார் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவன் பாடுறதே பிரபு அண்ட் விக்ரம் பிரபு. இப்போ அவரோட அந்த கும்கி சினிமால இருந்து ஒரு பாட்டு பாடினார். ஸோ அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம், எப்படி கார்த்திக் அவ்வளவு நல்லா பாடுறான். ஸோ அவனுக்கு பாட்டோட வார்த்தைகளோட அர்த்தம் தெரியாது, பட் ஹி வாஸ் ஏபிள் டு சிங் இட் சோ வெல் வித் த ரைட் எமோஷன்ஸ். அது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாமே. இட் வாஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் வெரி ஸ்லோ ப்ரோக்ரஸ். தென் கொஞ்சமா வந்து ஒருத்தர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, ஒரு இந்த மாதிரி பசங்களை வச்சு வி வாண்ட் டு டூ அ கவர் வீடியோ. ஸோ அது வந்து பண்ணினான். அப்போ வந்து அவங்க கேட்டாங்க, அவன் வந்து பண்ணுவானா, ஆக்ட் பண்ணுவானா, ஏன்னா இட் வாஸ் அ வீடியோ கவர். ஸோ ஆடியோக்கு ப்ராப்ளம் இல்லை, வீடியோ கவர் போது எப்படி அவன் ஆக்ட் பண்ணணும், எமோட் பண்ணணும், ஸோ கை இப்படி வச்சுக்கணும், இப்படி ஓடி வரணும். ஸோ எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த பாய்ஸ் இருக்காது, அந்த பேலன்ஸ் இருக்காது, தே கான்ட் சிட் ஸ்ட்ரெயிட், தே ஃபால், தே டெண்ட் டு லீன் ஃபார்வர்ட். அந்த பீச்ல வந்து மேபி ஒரு பாட்டோட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவை. அந்த சர்க்கம், அந்த ஸ்வரம் மட்டும் ஒரு ஃபுல் நிமிஷம் அந்த பாட்டுல. அண்ட் அதை வந்து ஒரு 50 தடவையோ 60 தடவையோ அவங்க பாட வச்சாங்க. ஏன்னா எனக்கு லிப் சிங்க் பண்ணணும்ன்றது தெரியல, ஃபுல்லா பாடினாவன். இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு இடத்துல கூட தாளமோ எதுவோ மாறல. ஸோ அவங்களுக்கு எடிட் பண்றதுக்கு அவ்வளோ சுலபமா இருந்தது.
his timing, his passion, his dedication for the music, அதுக்கு சொல்ல வரேன். How he was hard work. இப்போ அந்த ஒரு பாட்டு கத்துக்கணும்ட்டு நான் ஒயிட் போர்ட்ல எழுதிட்டேனாக்க நான் ஒண்ணுமே சொல்ல வேணா, அவன் கத்துட்டே இருப்பான். I only sit with him for diction. ஏன்னா எனக்கு பாட்டை பத்தி எனக்கு எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. பாட்டு ஒரு நல்ல பாட்டுனா ஓகே நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணது இருக்கிற பாட்டோட நுவான்ஸ், அவன் கரெக்ட் ஸ்ருதியில பாடுறானா, தாளம் விடாம விட்டு போகாம பாடுறானா எங்களுக்கு தெரியாது. பட் பாட்டு அந்த உச்சரிப்புக்கு மட்டும் நான் உட்காந்துப்பேன். அந்த லிரிக்ஸ் பை ஹார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சில சமயம் சில பாடல்களுக்கு. சோ இப்படி இருக்கிறதே ஒரு சோலோ கான்சர்ட் பண்ணோம் நாங்க. சோ ஓகே இவ்வளவு பாடுறானே அவனை வச்சு தைரியமா பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு 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 12 13 பாட்டு பாடிருப்போம். 13 பாட்டு ஜஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சவங்கள அந்த கான்சல் ஜெனரல்ல ஹூ சப்போர்ட்டட் அவங்களை கூப்பிட்டு பண்ணினோம். தட் அது ஓகே. அந்த ஏஜுக்கு ஒரு 15 இயர்ஸ் he was at that time, 14 years at that time. ஸோ எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. சரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் எங்களுக்கு. ஓகே எங்க பையனும் பாடினா அந்த பாட்டை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். சில பேர் சொல்லுவாங்க ஓகே இந்த இடத்துல இப்படி பாடி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம். இப்போ அங்க வர மியூசிக் டைரக்டருக்கு வரவங்க எல்லாம் மீட் பண்ணுவோம். இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சொன்னார் ரொம்ப நல்லா பாடுறான் பட் வாய்ஸ் டேம் பண்ணணும். வாய்ஸ் டேம் பண்ணணும்னா என்னதுன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ அப்போ வந்து சொன்னார் இல்லம்மா கொஞ்சம் வளரத்தே அவனுக்கே அது வந்துடும். சோ எப்படி மானிட்டர் தெரியல கேட்க மாட்டேங்கிறதுன்னு தெரிஞ்சு அப்படி கண்டுபிடிச்சோம்னாக்க ஒரு சமயம் வந்து கங்கை அமரன் சார் ஷோல ஒரு ஷோக்கு வந்தாரப்போ அப்போ அவன் பாடுறதே அவன் ஸ்ருதி விலகி பாடினான். அப்போ அவருக்கு சொன்னார் இல்ல ஏதோ ப்ராப்ளம்னு. அப்புறம் எங்களுக்கு தெரியல அவன் அந்த மாதிரி பாட மாட்டான் நார்மலான்ட்டு. நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லா வந்து ஒருத்தர் சாரை வச்சு அவனுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ருதி போட்டு பாட வச்சு அவனுக்கு ஸ்ருதி ப்ராப்ளம் இல்லை. அப்போ மெதுவா அந்த ஆர்கெஸ்ட்ரால சொன்னாங்க அந்த மானிட்டர் ஒர்க் பண்ணல மேடம் அப்படின்னு. சோ அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சது வேற ஸ்ருதி, அவனுக்கு காதுல கேட்காதனால அவன் ஒரிஜினல் ஸ்ருதியில அவன் பாடிருக்கான் பாட்டோடது. சோ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணுன்னா ஓவர் கம் பண்ணி சோ இன்னொரு கொஞ்சம் அப்படி வளர்ந்துதான் பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். கிளாஸ் எப்படி கத்துப்பான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்தது. இப்போ துபாயில என்ன ஆச்சு, தே ஹேட் சம் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்தது. இப்போ இந்த சங்கம் தமிழ் சங்கம் மலையாளி சங்கம்லாம் இண்டிபெண்டா அவங்க பண்ண மாதிரி ஒரு ஃப்ரீடமோட அவங்களால நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியல. எல்லாத்துக்குமே எக்கனாமிக் டிபார்ட்மெண்டோட டூரிசம் டிபார்ட்மெண்டோட பெர்மிஷன் வேணும். நிறைய காஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஸோ அவனுக்கு இப்போ ஸ்கூல்லையும் இப்போ என்ன அடுத்து 16 இயர்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸ்கூல்லையும் வந்து 16 இயர்ஸ்க்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ரெகுலேஷன் வச்சுக்க முடியாது. அதனால ஒர்க் பிளேஸ்மெண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பண்ணணும். ஏன்னா அவனுக்கு பேச வராததுனால எங்களால நிறைய அவனுக்கு தோ he was கம்ப்யூட்டர் லிட்ரேட், அவனால வேர்ட்ல ஒர்க் பண்ண முடியும், எக்ஸல்ல பண்ண முடியும், பவர் பாயிண்ட் பண்ணுவான், தப்பு இல்லாம பண்ணுவான். எங்களால ஒரு நல்ல வேலையில அவனுக்கு பிளேஸ் பண்ண முடியல. ஸோ லே மெரிடன் ஹோட்டல்ல ஒரு லாண்ட்ரியில ஒர்க் பண்ணினான். அங்க ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நல்லா தான் ஒர்க் பண்ணிதான். பட் வேற ஒன்றும் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ வி தாட் வில் பிரிங் ஹிம் ஹியர். இப்போ ஒரு நடுவுல கூட ஒரு தடவை வந்து லக்மன் ஸ்ருதியில வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு இப்போ எஸ்பிபி சாரும் இருந்தார் அந்த ப்ரோக்ராம்ல. அப்போ வந்து எங்களுக்கு நாங்க கேட்டோம், ரிக்வெஸ்ட் பண்ணோம் தெரிஞ்சவங்க மூலமா ஒரு பாட்டு பாடுறதுக்கு கொடுத்தாங்க. ஸோ அன்னைக்கும் வந்து எஸ்பிபி சார் வந்து இவன் வரத்தே அவனை வந்து ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப அவனை பத்தி பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாரோட பிளெஸிங், எல்லாரும் நீங்க அவனை பிளெஸ் பண்ணணும், இந்த பையனை இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை வந்து அவன் பேரண்ட்ஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லி. ஸோ அது எங்களுக்கு ஓகே, ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவோட பாடினா அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தது. தென் இந்த அவனை எங்கேயாவது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த பாட்டு மூலமா அவனை கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நாங்க யோசிச்சுதான் இங்க வந்தோம். இங்க வந்து எங்களுக்கு ஃபியூ டேஸ்ல வந்து ஜி சரிகமாப்பால ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்ப கூட எங்களுக்கு அவனை காம்படிட்டரா போடுறதுக்கு ரொம்ப ஹெசிடேஷன். பாடுவானா நிச்சய மேலோட, ஏன்னா ஒரு காம்படிட்டர்னு வந்தா எஸ் டு டெலிவர், அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவன் பாடணும். ஏன்னா உச்சரிப்பும் ஒரு பெரிய விஷயம். பட் நாங்க சொன்னோம் அவன் கெஸ்ட் சிங்கரா பாடட்டும், அவனுக்கு எல்லா எபிசோட்லயும் அவனை வச்சுக்கோங்க. அவன் பாடுறத பார்த்துட்டு அவங்க எல்லாரும் சொன்னாங்க இல்ல அவன் காம்படிட்டரா குவாலிஃபை பண்ணுவான். இப்போ ஸ்ரீனிவாஸ் சார் வந்து ஒரு ஜட்ஜா இருந்தார். அவர் சொன்னார் இல்ல இஸ் நோ லெஸ் தென் எனி அதர் காம்படிட்டர், he will give a tough challenge to all the contestants அப்படின்னு. அந்த தைரியத்துல அவங்களும் வந்து அவனை ரொம்ப இவனுடைய மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, ஹிஸ் எபிலிட்டி எல்லாமே கொண்டுட்டு வந்தாங்க. அதுல one by one he went and இந்த ஃபைனல் வரல வந்து he was the first runner up in சரிகமப்பா. அப்போ அந்த பாட்டு ஒரு ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸ்க்கு வந்து இமான் சார் பாட்டு ரவுண்ட்ல வந்து டைரக்டர் சுசீந்திரன் சார் வந்து அவரோட கெனடி கிளப்போட ப்ரமோஷன் கோசம். அப்போ அவர் பாடுறதை பார்த்துட்டு அவரோட அடுத்த மூவி சாம்பியன்ற மூவில அவனுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தார். ஸோ ஒரு சினிமால அவன் பாடியிருக்கான். ஒரே ஒரு விஷயம் பாட்டை பத்தி சொல்லணும்னாக்க, உங்களுக்கு பின்னாடி என்னோட பின்னாடி ஒரு ரேக் தெரியறதா உங்களுக்கு?
ஆமா. அது ஃபுல்லா அவரோட சிடி கலெக்ஷன். ஆமா. இது ஒரு 2000 சிடிக்கு மேல இருக்கும். எல்லாமே தமிழ் அண்ட் ஹிந்தி பட ஆடியோ சீரிஸ். அது அவனோட ஒரு யுனிக் ஆர்டர்ல அடுக்கி வச்சிருப்பான். நீங்க என்ன படம் கேட்டாலும் அத எடுத்து காமிப்பான். உடனே திருப்பி அப்படியே வச்சுப்பான் அதுல. அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் மிஸ் ஆனா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். இன்னொன்னு வந்து மியூசிக் பத்தி அவனுக்கு என்னன்னா, அவ்ளோ அவனுக்கு பேஷன். கிட்டார் தெரியுதா உங்களுக்கு அங்கேருந்து? ஆமா. கிட்டார் தெரியுதுல? ஆ. 3 கிட்டார் வச்சிருக்கான். கிட்டார் ரொம்ப ஆசை. கீபோர்ட் வந்து விக்னேஷ்க்கு என்னோட ட்வின் பிரதருக்கு விக்னேஷ்க்கு கீபோர்ட் வாசிக்க சொல்லி கொடுத்துருந்தோம். அவன் வாசிக்கிறதே அது பார்த்து 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 கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அவனே கீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி 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 he learned to play keyboard. இப்ப எந்த டியூன் கொடுத்தாலும் அந்த கார்ட்ஸ் ப்ளே பண்ணிடுவான். ஒரு வயலின் வாங்கி வச்சிருக்கான், ஜைலோஃபோன் வாங்கி வச்சிருக்கான், தப்லா வாசிப்பான். அவனுக்கு அந்த கார்ட்ஸ் கொண்டு வந்துடுவான். ஸோ பாட்டு தான் அவனுடைய பேஷன், ரெயின் ஃபோர்ஸர், அவனோட சந்தோஷம், லைஃபே அவனுக்கு பாட்டு தான். மிக்க ஏன்னா நீங்க சொல்றது பாக்குறப்ப எனக்கு பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இது எதுவுமே ஒரு நாள்ல நடக்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ்ன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா உங்கள மாரி நெறைய பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைக்கு ஒரு தனி திறமை இருக்கு. இப்ப ஸ்விம்மிங்ல வரலாம், ட்ரம்மரா இருப்பாங்க. ஆனாலும் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான தகுந்த டீச்சர செலக்ட் பண்ண முடியாம அப்படியே டிராப் பண்ணிடுவாங்க. பட் உங்களுடைய தேடுதல் ஒரு கரெக்டான டீச்சர் வந்து நம்ம பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், மியூசிக் சொல்லிக் கொடுக்கணும்ங்கிற தேடுதல் நீங்க விடவே இல்ல. அதே மாதிரியே அதுதான் வந்து நெறைய பெற்றோர்கள் என்கிட்ட பார்த்தது என்னன்னா, இல்லைங்க அதுக்கான தகுந்த டீச்சர் கிடைக்கல. அதனால அவனுடைய ஸ்கில் வந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுவாங்க. ஆனா நீங்க அது ஒரு ப்ராசஸ் மாதிரி எடுத்து கரெக்ட்டா அது மட்டும் இல்லாம அவங்க ஹிந்திலயும் வந்து பாடுறாங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துல ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து ஹிந்தி பேசுறது, மலையாளம் பேசுறது எல்லாமே ஒண்ணும் புரியாத புதிர் மாதிரி இருக்கும். ஆனா அதுல எல்லாருமே பாடுறாங்கன்னா, இது ரியலி வந்து எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி ஹி இஸ் ரியலி பிளெஸ்ட். கண்டிப்பா வந்து காட் வந்து அவனுடைய மியூசிக்கல் நாலேட்ஜ் மட்டும் ஃபுல்லா குடுத்திருக்காங்க. பிரெயின் ஃபுல்லாவுமே குடுத்திருக்காங்க. இப்ப வந்து நீங்க அந்த அந்த ஜர்னி வந்து நீங்க சொன்னீங்க. அவனுடைய மியூசிக் நாலேட்ஜ் எல்லாமே சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு படத்துலயும் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு பாடுனாங்கன்னா, இந்த நிகழ்ச்சிய அவங்க பாடுறதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அவன் பாட வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம். அவன் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் கத்துக்கிட்டான். So he can sing in English, he can sing in Arabic. ஓ! அப்பனா நீங்க அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல பாட சொல்லுங்க. அப்புறம் தமிழ்ல பாட சொல்லுங்க. ஏதாவது இன்னைக்கு வந்து அவன் தமிழ் பாடட்டும். தமிழ் பாடட்டும். எபிசோட்ல எல்லாம் வரதே அவனை நான் கொஞ்சம் பாட சொல்லுங்க. பாட சொல்லுங்க. கார்த்திக் உட்கார்ந்துக்கோங்க. வெரி குட் பாய். காதலின் One, two, okay. 1, 2, 3, 4. Aha, aha, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே என் நெஞ்சே, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே என் நெஞ்சே, கூதலில் வந்து சொந்தம் கூதலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் ஆக, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே என் நெஞ்சே, நேற்று போல் இன்று என்னை இன்று போனான என்னை, நேற்று போல் இன்று என்னை இன்று போனான என்னை, அன்பினே வாழும் நெஞ்சே, அன்பினே வாழும் நெஞ்சே, ஆயிரம் பாடலே ஒன்றுதான் என்னும் என்றால் உறவுதான் ராகமே, இன்னும் யாவும் சொல்லவா காதலின்
என் நெஞ்சே என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே பொன்னினே பூவையன்னோ பொன்னிலே பூவையன்னோ புன்னகை மின்னிலே கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே அன்பே இன்பம் சொல்லவா காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே என் நெஞ்சே ஊதலில் வந்த சொந்தம் கூடலில் கந்த இன்பம் மயக்கம் என்ன காதுவாக காதலின் தீபம் ஒன்று ஏற்றினானே என் நெஞ்சே. Thank you. Wow. Extraordinary, extraordinary. தேங்க்யூ. இந்த பாட்டு விஷயத்துல எங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம் which might help. ஏன்னா அவனோட சென்சரி இஷ்யூஸ்ல ஒன் ஆஃப் தெம் இஸ் த ஹார்ஷ் லைட்ஸ். இப்போ ஸ்டுடியோ லைட்டிங் வந்து ஸோ இப்போ மைக் வந்து சில சமயம் வந்து நிறைய டைம் வந்து நான் பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து இப்போ அவருக்கு வந்து முரளி சார் வந்து மௌனராகம் முரளின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா அவரோட இதுல வந்து ரெகுலரா கார்த்திக் பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு வந்து இப்ப இந்த த்ரூ த 1 or 2 இதுலயே வந்து அவருக்கு புரிஞ்சிடுது கார்த்திகோட ப்ராப்ளம் என்னன்றது. ஸோ எப்போதும் நான் பண்ற வேலையை வந்து அவர் he comes forward and he holds the mic for அவன் பாடுறதையெல்லாம். அப்புறம் அவன் அந்த லிரிக் ஸ்டாண்ட்ல வந்து ஏதாவது ரன் ஆர்டர் வச்சா அதுல டிஸ்ட்ராக்ட் ஆடுவான்னு சொன்னா அதை எடுத்துருவார். ஸோ அந்த குரூப்ல எல்லாருமே வந்து தே ஆர் வெரி நைஸ் டு ஹிம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு என்கரேஜிங் அட்மாஸ்பியர் இருக்கணும். அப்புறம் டீச்சர்ஸ்க்கும் இப்போ வந்து நிறைய வந்து இப்போ பாம்பே ஜெயஸ்ரீ மேம்லாம் வந்து இப்போ ஜஸ்ட் ஃபார் பேரண்ட்ஸ் இது வந்து டு ஹெல்ப் பேரண்ட்ஸ் பாம்பே ஜெயஸ்ரீ மேம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின் பண்றாங்க கர்நாடிக் மியூசிக்ல. அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்க்கு எனக்கு தெரிஞ்சே இங்க டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ ஐ கேன் ஷேர் தட் இன்ஃபர்மேஷன் இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு தே டூ. இப்போ கார்த்திக் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரும் அவரும் வந்து எஸ் டன் அ லாட் ஆஃப் ஸ்டடீஸ் அபவுட் ஸ்பெஷல் சில்ட்ரன். அவருக்கு வந்து பொறுமையா இந்த பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும். இப்போ கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல வந்து இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்கா அவனோட டைவர்ட் பண்ணி அவனுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை பாட வச்சு திருப்பி அவரோட இதுக்கே கொண்டு வந்துருவார் அவர். அது நாட் தட் ஹி ஜஸ்ட் லெட்ஸ் ஹிம் கோ. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யூ கேன் ஃபார்வர்ட் இட் டு இன்ட்ரெஸ்டட் பேரண்ட்ஸ். கண்டிப்பா மேம். ஏன்னா வந்து நீங்க அந்த மாதிரி டீட்டெயில் ஷேர் பண்ணீங்கன்னா இது நம்ம நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு அந்த மியூசிக்கல் நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கு. எனக்கு நம்ம வந்து தெரப்பி கொடுக்குற ஒருத்தங்க பெங்களூர்ல இருக்காங்க. அந்த பையன் வந்து காங்கோ இது பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா காங்கோ வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு மெஸ்மரைசிங் பண்ற மாதிரி தான் வாசிப்பாங்க. சோ ஆனாலும் அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அந்த பையனுக்குமே நிறைய பிஹேவியர் இஷ்யூ, சென்சரி இஷ்யூ இந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் அவங்களும் அதேதான் என்கிட்ட சொன்னாங்க. நாங்க எதுவுமே விடல, கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன தேவைங்கிறது நாங்க அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோங்கிறது. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனா இருந்தாலும் சரி, எனி ஸ்பெஷல் சில்ட்ரனா இருந்தாலும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே ஏதாவது ஒரு தனித்திறமை கண்டிப்பா இருக்கு. அத வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய டேலண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கான ட்ரைனிங் கொடுக்க கண்டிப்பா தே கேன் பி எக்ஸல் இன் த லைஃப். அவங்களால வாழ்க்கையில அவங்களே வந்து நிறைய இன்னோவேட்டிவ் பண்ணுவாங்க. எனக்கும் என்னன்னா கார்த்திகே வந்து மியூசிக் டைரக்டராக ஆகணும், அவரும் மியூசிக் போடணும். ஏன்னா வந்து ஹிந்தி, மலையாளம், தமிழ் இதுல எல்லாத்துலயுமே பாட்டு இது பண்றப்போ கிட்டார் வாசிக்கிறாரு, வயலின் வாசிக்கிறாரு. கண்டிப்பா அவரு ஒரு பாடகராகவும் மியூசிக் டைரக்டராக வரணுங்கிறது என்னுடைய
கண்டிப்பா நம்மளோட எய்ம் வந்து எனக்கு கண்டிப்பா அச்சீவ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னமும் பாத்தீங்கன்னா கார்த்திக்கு இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து டிரா பண்ணுவாங்க. இன்னும் அது எல்லாமே நம்ம அடுத்த நிகழ்ச்சியில நம்ம விரிவா பார்க்கலாம். நன்றிங்கம்மா, இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.